கல்வியை வழங்குவதன் மூலம் புதிய பட்டதாரிகளின் கவனத்தை சென்னை பல்கலைக்கழகம் ஈர்த்து வருகிறது. அதோடு 152 ஆண்டு கால பாரம்பரியத்தோடு இயங்கி வரும் சென்னை பல்கலைக்கழகம் தேசிய தரமதிப்பீட்டு குழுவின் முதல்நிலை தகுதியை பெற்றுள்ளது. இசையில் துவங்கி நுண் அளவியல் தொழில்நுட்பம் வரை முதுநிலை பட்டங்களை வழங்கி வருகிறது. இப்படி ஒரு 30 கோர்ஸ் இருக்கு. எல்லாத்திலையும் ஏறத்தாழ படிச்சவங்க வேலையில இருக்காங்க. இனி வாய்ப்புகள் என்னென்ன உண்டுன்னு சொல்லத்தான் வந்திருக்கேன் ஒழிய அது நான் இல்லை, யாருமே இந்தியாவில் மெனக்கெட்டு சொல்ல முடியாது 100க்கு 100ன்னு சொல்லி. பட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொடுக்கிற கோர்ஸ் எம்ப்ளாயபிள் கோர்ஸ் தான் அப்படின்னு தான் எங்களவில் சொல்ல முடியும். அதற்கான அதை மாற்றி அமைப்பதற்கு பாடத்திட்டத்துக்கான வழிமுறைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆதலால் நிச்சயமாக சென்னை பல்கலைக்கழகம் கொடுக்கிற பாடங்களும் படிப்புகளும் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றன. தரமான முதுநிலை படிப்பு மட்டுமின்றி வேலை வாய்ப்புக்கு உரிய படிப்புகளையும் சென்னை பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. அதோடு 152 ஆண்டு கால பாரம்பரியமிக்க சென்னை பல்கலைக்கழகம் தனது உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தி வருவதாக துணைவேந்தர் தெரிவித்தார். 152 வருட பல்கலைக்கழகம் என்று வருகின்ற பொழுது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சமீபத்தில் கொடுக்கப்படுகிற புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடர்பு கொள்ளக்கூடாது. இருந்தாலும் கூட தற்பொழுது அந்த உள்கட்டமைப்புகளை பரிசீலனை செய்து அதை எப்படி பராமரிப்பு செய்வதற்கென்று குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது ஒவ்வொரு வளாகத்திலும் மாணவ மாணவிகளுக்கென்று விடுதிகள் கட்டுவதற்கான ஆயத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டன. அதனால் அடுத்த கல்வியாண்டிற்குள் இப்படி மாணவ மாணவிகளுக்கு உள்கட்டமைப்பு இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் புதிய உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். அனைத்து துறைகளிலும் எல்லாம் வல்ல திறமை பெற்ற வல்லுநர்களை உருவாக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பணி மகத்தானதே.